இந்திய அணிக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த பார்டர் காஸ்கர் டிராஃபியில் இந்தியா தோல்வியை தழுவிட்டாங்க. அதுக்கு பிறகு மிகப்பெரிய தொடரான ஐசிசி நடத்தக்கூடிய மிகப்பெரிய தொடரான சாம்பியன்ஸ் டிராஃபி நடைபெற போகுது. இதை பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது பிப்ரவரி 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஐசிசி நடத்தக்கூடிய பெரிய தொடர் அப்படிங்கிறதுனால எல்லார் மத்தியிலையும் ஒரு எதிர்பார்ப்பு, ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 8 அணிகள் இதில் கலந்து கொள்கிறாங்க. இதில் ஏபியா 2 பிரிவாக பிரித்து 4 அணியாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் இது ஏ குரூப்பில் இருக்கிறாங்க. பி குரூப்பில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இது பி குரூப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு குரூப்பில் உள்ள அணிகளும் மற்ற டீமோட ஒரு முறை மோதுவாங்க. இதில் அதிக புள்ளி பெறவங்க முதல் 2 இடங்களை பிடிப்பாங்க. டாப் 2 இடங்களை பிடிச்ச அணிகள், 2 பிரிவுலையும் டாப் 2 இடங்களை பிடிச்ச அணிகள் அரை இறுதியில் மோதுவாங்க. இதில் ஜெயிக்கிற அணிகள் ஃபைனலில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி லாகூரில் மோதுவாங்க. இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான பிளேயர்கள் அறிவிப்புக்கு நாளை மறுநாள் கடைசி டைமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜனவரி 12ஆம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு அணியும் பிளேயர்களை அறிவிச்சிடணும் அப்படின்னு ஐசிசி சொல்லிட்டான். ஏதாவது பிளேயர்களில் மாற்றம் இருந்தால் அதை பிப்ரவரி 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். பிப்ரவரி 12க்குள்ளே மாற்றம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனல் லிஸ்ட்டை இவங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதனால் நாளை அல்லது நாளை மறுநாள் அஜித் அகர்கர் தேர்வுக்குழு தலைவர் நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த இந்திய அணியை அறிவிப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. சரி, இப்போ நம்ம பேச வந்த மேட்ருக்குள்ளே வந்துடுவோம். இப்போ இந்த கௌதம் காம்பீர் தலைமையிலான இந்திய அணி வரிசையான தொடர் தோல்விகளை தான் சந்திச்சுட்டு வர்றாங்க. ஸ்ரீலங்காவில் 27 வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் தொடரில் தோல்வி. இந்தியாவில் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட்டில் வரலாறு காணாத ஒயிட் வாஷ் தோல்வி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் காஸ்கர் டிராஃபியில் தோல்வி. 10 வருடமாக இந்தியா கையில் இருந்த பார்டர் காஸ்கர் டிராஃபியை தோல்வியை தழுவியிருக்காங்க. இப்படி கௌதம் காம்பீர் தலைமை கோச்சராக இருந்து வரிசையான தோல்விகளை மட்டுமே பெருசாக பெற்றிருக்கிறாங்க. இதனால் பிசிசிஐ கௌதம் காம்பீர் மேலே அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதனால் இதை சரி கட்டுற விதமாக தலை MS தோனியை மறுபடியும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகமான தகவல் பிசிசிஐ உயர் அதிகாரிகிட்ட இருந்தே வந்திருக்குது. நம்ப தகுந்த தகவல் என்ன அப்படின்னா, MS தோனியை மென்டாரா, அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இருந்து MS தோனியை மென்டாரா நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. ஏற்கனவே தோனி 2021 T20 வேர்ல்டு கப்பில் ரவி சாஸ்திரி பயிற்சியாளராக இருந்தபோது மென்டார் பதவி ஏற்றிருந்தாப்புல 2021. அதன் பிறகு அதிலிருந்து ரிசைன் பண்ணி ஐபிஎல் பக்கம் போயிட்டாப்புல. இப்போ மீண்டும் MS தோனி வர்றாரு அப்படிங்கிற செய்தி ரசிகர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு. டீம் இன்னமும் வேறு லெவலுக்கு போகும். பிளேயர்கள்ட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு இன்னமும் உச்சத்துக்கு இந்திய அணி போகும். MS தோனி உள்ளே வந்துட்டா அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க. நம்மளும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். MS தோனி உள்ளே வர்றதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.